Hey guys, Assalamu alaikum. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் பத்தி பார்க்கலாம். ஸ்கின் கேர் அப்படின்றது பொண்ணுங்களுக்காகட்டும் பசங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே சேம் தான். ஆக்சுவலி நம்ம ஸ்கின்னை எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நார்மலாகவே ஸ்கின் அப்படின்னு பார்த்தாலே ஃபர்ஸ்ட் நிற்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் அப்படின்றது நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எதுக்காக நம்ம இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பியூட்டி பார்லர் போய் அங்கே போய் ஃபேஷியல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் இது கண்டுக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் ஃபேஷியல் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஃபேஷியல் நம்ம பியூட்டி பார்லர் தான் போய் பண்ணணும் அப்படின்றது கட்டாயமே கிடையாது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச திங்ஸ்லேயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது எல்லாமே ஹோம்மேட் வேறு. ஸோ அதனால் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஃபேஷியல் கிட் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். ஒவ்வொரு வாட்டி நம்ம ஃபேஷியல் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுது. எப்போவுமே நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப யங்காகவும் ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி அப்புறம் கொலாஜனை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுது. இதனால நம்மளுக்கு வரக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்புறம் ரிங்கிள்ஸ் இது எல்லாமே கூட ஈஸியாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு 1 டைமாவது ஃபேஷியல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பப்பாயா ஃபேஷியல் கிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் வரும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக பப்பாயா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பப்பாயா பியூரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் இந்த மாதிரி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பப்பாயா பியூரி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் பவுடர் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மில்க் பவுடரை நல்ல ஒரு பெஸ்ட் கிளென்சராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹை அமௌண்ட் ஆஃப் லாக்டிக் ஆசிட் இருக்கனால எப்போவுமே நம்ம ஸ்கின்னை ஸ்மூத்தாகவும் லைட்டனாகவும் வச்சுருக்கிறதுக்கு உதவுது. இப்போ இது ரெண்டையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிளென்சர் ரெடி ஆயிடுச்சு. ஸ்க்ரப்பருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பப்பாயா பியூரி 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதோட பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் ஃப்ளாரில் ஆல்சோ நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ரைஸ் ஃப்ளார் ஒரு பெஸ்ட் யூவி ப்ரொடெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது நம்ம ஸ்கின்னை எப்போவுமே சன்லேருந்து ரொம்ப பாதுகாக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது ஏஜ் ஆனால் வரக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்புறம் ரிங்கிள்ஸ் அந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்துக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் இந்த ஸ்க்ரப்பர். ஸோ இதை நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது ரெண்டையும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மசாஜிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பவுலில் ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை ரொம்ப லைட்டனாகவும் பிரைட்டனாகவும் ஆக்குது. ரெண்டாவது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்கார்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபேட் ஆக்குறதுக்கு இந்த ஹனி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அந்த ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ இதோட பார்த்திங்கன்னா நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை ரொம்ப க்ளோ ஆக்குது. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பப்பாயா பியூரி இது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
மசாஜிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி 4th வந்து ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பப்பாயா பியூரி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து முல்தானி மிட்டி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். முல்தானி மிட்டியில் வந்து நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பிக்மெண்டேஷன் அப்புறம் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஒன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி பப்பாயில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு ஒரு 2 டைம்ஸாவது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ரிசல்ட் வில் பி ஆசம். அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் இப்போ என் ஹேண்டில் வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு க்ளீன் கிளாத்தோ இல்லைனா வைப்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக கிளென்சர் எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் லீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரப்பர். இது மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட் எல்லாமே வந்து வெளியே வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் இதையுமே வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து மசாஜிங் க்ரீம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்ல சர்க்குலர் மோஷனில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். நல்லா மசாஜ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணோம். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஃபைனலி 4th ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் பேக். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்து திக் லேயராக அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் லீவ் பண்ணிக்கணும். ஓரளவு ட்ரை ஆனதும் பார்த்திங்கன்னா கோல்ட் வாட்டரில் ஃபேஸ் க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பரான ரிசல்ட் தெரியும். ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோயிங்காகவும் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் கிட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நார்மலாகவே பார்த்திங்கன்னா இந்த பப்பாயா பியூரி வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் வச்சு நம்ம செட் பண்ணிவிட்டு நைட்டு நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வந்து நல்லா இந்த ஐஸ் க்யூப் வச்சு ஃபேஸ் வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.